ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கிச்சனில் இருக்கிற ஏதோ ஒரு குக்கிங் வீடியோ தான். என்ன பண்ண டிஃப்ரெண்ட்டாக அப்படின்னா, ஆலூ பாலக் பூரி ப்ளஸ் சன்னா மசாலா அதுதான் பண்ணேன் இன்றைக்கி. எப்படி பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் சென்னானா மூக்குக்கடலை, இது கொண்டைக்கடலை பெருசாக இருக்கும்ல அது, ஒரு 5 to 6 hours ஊற வச்சுருக்கிறேன். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் இந்த ஊற வச்சுருக்கிற சென்னாவை எடுத்து போட்டு, நான் எவ்வளோனா ஒரு 50 கிராம், அதாவது ஒரு கிளாஸ் 50 கிராம் ஊற வச்சுருக்கிறேன். அது ஒரு பிரிஞ்சி லீஃப் 1, 2 பட்டை, 2 லவங்கம், அப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு போட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு, அதாவது இந்த மசாலாவில் நம்ம வேக வைக்கிறப்போவே உப்பு போட்டால் அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4 to 5 விசில் வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது வச்சு ஒட்டலாம் ஒரு 4 விசில். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நெக்ஸ்ட்டு ஸ்டெப் சன்னா மசாலாவுக்கு 2 ஆனியன், 2 டமேட்டோ, ஒரு 4 முந்திரி பருப்பு. இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. தக்காளியை நல்லா பெருசாக ஒரு 4 பீஸ் மாதிரி, ஏன்னா இதை நம்ம பிளெண்ட் பண்ண போகிறோம்ல, அதனால் 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஆனியனும் கொஞ்சம் பெருசாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, 2 பட்டை, திருப்பியும் 2 பட்டை, 2 லவங்கம், அந்த முந்திரி ஏலக்காய் 2 போட்டுக்கோங்க. அப்புறம் முந்திரி, ஒரு பிரிஞ்சி இலை, இது போட்டு சும்மா லைட்டாக கொஞ்சம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அந்த ஆனியன் போட்டுட்டு டமேட்டோ போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணக்கூடாது, பட் கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி ஆறணும். இதை நல்லா, என்னம்மா குக்கிங் வீடியோவே போடுறியே, நீ என்ன பெரிய குக்கிங் மாஸ்டரானா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சும்மா எல்லாம் கற்றுன்னு இருக்கிறேன். ஒரு ரெசிபி ட்ரை பண்ணுறப்போ உங்கள்கிட்டையும் நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு. சன்னா மசாலாவும் நல்லா வெந்துருச்சு. இப்போது அதுவும் ஒரு மிக்ஸி, அதாவது ஒரு கரண்டி அளவுக்கு சென்னாவை எடுத்து மிக்சியில் போட்டுட்டு, நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம்ல, இதுவும் அது கூட போட்டு நம்ம ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நான் எப்பயுமே இது கூடவே, அதாவது அரைக்கிறப்பவே நான் இஞ்சி பூண்டு உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து அரைப்பேன். பட் இன்றைக்கி நான் மறந்துட்டேன் வீடியோ எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்டில். பாயில் பண்ணி வச்சுருக்கிற சென்னாவை அங்கங்கே ஒரு க்ரஷ் பண்ணி விட்டால் அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதே பேனில் இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு, கொஞ்சமாக கடுகு, சீரகம், பெருங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, நான் ஆட் பண்ணலை. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் இதில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் மிக்ஸி தண்ணியும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மறந்துட்டேன்னு சொன்னேன்ல, அதையும் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். சால்ட்டு 2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா. இவ்வளோ தான் மசாலா ஐட்டம்ஸு. இதை நான் எப்பயுமே பொதுவாக மசாலா அரைக்கிறப்போ நான் அந்த தேங்காய் அரைக்கிறதா இருந்தாலும் சரி, இதை அதுலேயே போட்டு அரைச்சிருவேன். பட் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறப்போ நான் மறந்துட்டேன். உங்கள் வீட்டில் ஆளுங்க ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். பட் இதுவே எனக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். நல்லா இது பச்சை வாசனை போனதுக்கப்புறம்
நம்ம வேக வச்சுருக்குறோம்ல மூக்குக்கல், அதுவும் இதில் போட்டு நல்லா ஒரு 5 to 10 minutes பாயில் பண்ண வச்சுட்டு லாஸ்ட்டாக கார்னிஷ்க்கு கொத்தமல்லி தூவிட்டா ஆயிடுச்சு சன்னா மசாலா என் ஸ்டைலில். இப்போது ஆலு பாலக் பூரி எப்படி பண்ணலான்னா, பாலக் நான் வந்து ஒரு கட்டு எடுத்துருக்கிறேன். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 2 to 3 times வாஷ் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸுக்குன்னா 1/2 கிளாஸுக்குன்னா கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றி பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி பாயில் பண்ணிட்டு ஃபுல்லாக பாயில் பண்ணக்கூடாது, சும்மா அந்த இலெல்லாம் வந்து மேஷ் ஆகிற வரையும் பாயில் பண்ணி எடுத்துட்டு ஒரு பிளெண்டரில் மிக்சியில் என்ன பண்ணுங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நம்ம இந்த மிச்சமாக இருக்கும்ல பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அது நம்ம மாவு பிசைகிறப்போ தண்ணி கம்மியாயிடுச்சுன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 பூண்டு, ஒரு 2 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இந்த அரைச்ச பேஸ்ட்டை நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இது சரியாக போகும், அதனால் நான் அப்படியே டைரெக்டாக போட்டு பிசைஞ்சு எடுக்கிறேன். நம்ம எப்பயுமே பூரிக்கு வந்து மாவு பிசைவோம்ல, அது மாதிரி கொஞ்சம் சப்பாத்திக்கு சாஃப்டாக பிசைவோம், அது மாதிரி இல்லாமல் பூரிக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து உப்பு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஓமம் இருந்தால் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அஜ்வைன் சொல்லுவாங்க, ஓமம், அப்புறம் கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்லா பூரிக்கு நம்ம எப்படி மாவு பிசைவோமோ அது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த கேப்பில் என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அது வந்து செட் ஆகட்டும். பிசைஞ்சு நல்லா பாருங்கள் எவ்வளோ எனக்கு வந்து எப்பயுமே மாவு வந்து சாஃப்டாக தான் பிசைகிறதுக்காகுது, ஹார்டாகவே வர்றதில்லை. ஸோ நான் வந்து பூரிக்கு இப்படி தான் சாஃப்டாக இருந்தாலும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். எண்ணெய் ஜாஸ்தி இழுக்கும்னு சொல்லுவாங்க, பட் நான் வந்து நல்லா டஸ்ட் பண்ணி பண்ணுறனால எனக்கு அவ்வளோவா எதுவும் தெரியறதில்ல. அப்புறம் இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் வந்து ரவுண்டாக நீங்கள் சப்பாத்தியோ இல்லை பூரியோ தேய்ப்பீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு எப்பயுமே இந்தியா மேப்பு, ஆஸ்திரேலியா மேப்பு மாதிரி தான் வந்து சப்பாத்தியோ இல்லை பூரியோ தேய்க்க வரும். இதுவரையும் எப்பயுமே நான் ரவுண்டாக தேய்ச்சதே இல்லை. என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம டிஃபன் பாக்ஸோ ஏதோ வச்சு தான் நான் வந்து பிரிண்ட் பண்ணி எடுப்பேன் ரவுண்டாக வர்றதுக்கு. பட் இப்போல்லாம் என்ன ரவுண்டாக வந்தாலும் அதே டேஸ்ட்டாக தான் வரும், இந்தியா மேப்பு மாதிரி வந்தாலும் அதே டேஸ்ட்டாக தான் வரும் நோட்டுடுறது. ஸோ நல்லா வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பூரியை வந்து போட்டுடுங்க. பாருங்கள் எவ்வளோ புஃப்னு வருது. எனக்கு நான் இப்போ தான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து பூரியை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாள் லைக் மேரேஜ் ஆகி லைக் 1 week 10 days இருக்கும். அப்போது பூரி செய்யலான்னு செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். பூரி வந்து பூரியால் நிப்பேட்டாவே டவுட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 4-5 வாட்டி பூரி செஞ்சு வேஸ்ட்டாக தான் போச்சு. இப்போ ஓரளவுக்கு தான் புஃப்னு வருது. அதுவும் ஏதோ 10 பூரி செஞ்சால் ஒரு 2 பூரி தான் புஃப்னு வருது. அது ஏன்னு தெரில. உங்களுக்கு எப்படி வரும்? பூரி புஃப்னு வருமா இல்லை என்ன மாதிரி தான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாருங்கள் நல்லா க்ரீன் கலராக இதெல்லாம் வந்து ஏன்னா இப்போ பாப்பா சின்னாளாக இருக்கிறாள், இப்போ இருந்தே சமைக்க கற்றுக்கிட்டா தான். அப்புறம் பெரியவளானால் அவளுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறோம்ல, அதுக்கோசரம் ட்ரைனிங் எடுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குதுன்னு. ஸோ சன்னா மசாலா ஆலு பாலக் பூரி எப்படி செஞ்சேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என் வீடியோவுக்கு
மறக்காமல் லைக், ஷேர், சப்போர்ட் கொடுங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.